Hi, hello friends. Welcome to Safari Group. Welcome to Great Krigalan Magic Show. பன்னீர் பட்டர் மசாலாக்கு தேவையான வெங்காயம், தக்காளிக்காய், வெள்ளைப்பூடு, பச்சை கொச்சிக்காய் இது எல்லாத்தையும் பெருசாக வெட்டி அரைச்சி எடுத்துக்கிறோம். இது கூட இஞ்சி ஒருத்தணும் கஜு கொஞ்சமும் சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம். தக்காளி அடுத்ததான் நாங்கள் பேனை வச்சு பன்னீரை வறுத்து எடுத்துருவோம். பேன் ஹீட் ஆகிருச்சு. இப்போ ஆயில் கொஞ்சம் சேர்த்துருவோம். அடுத்ததாக ஆயிலில் உப்பும் கொஞ்சம் கொச்சத்தூளும் சேர்த்து பன்னீரை வதக்கி எடுத்துருவோம். உப்பு வச்ச பன்னீரையும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பன்னீரை நல்லா இப்படி நல்லா பெரட்டி எடுத்துக்கிறோம். அப்போ தான் பன்னீருக்கு உப்பும் உரப்பும் நல்லா பிடிப்படும். இப்போ பன்னீர் இந்த அளவு எண்ணெயில் வதங்கி பொரிஞ்சா போதும். இப்போ நாங்கள் இதை எடுத்து வச்சிருவோம். அடுத்ததாக இதே பேனில் பன்னீர் பட்டர் மசாலாவையும் ரெடி பண்ணிடுவோம். பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா பட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வெங்காயம் பட்டரோட நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாங்கள் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துருவோம். இதே நல்லா பட்டர் கூட மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்ததாக நாங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துருவோம். மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை பெய்து வந்துருச்சு. இந்த டைமில் நாங்கள் உப்பை சேர்த்துடுவோம். கொச்சிக்காத்தூள் கொஞ்சம் சேர்த்துருவோம். சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துருவோம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தூள் சேர்த்துருவோம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதோட சேர்த்து ஒரு யோகட்டையும் சேர்த்துக்கிறோம். யோகட்டும் சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பன்னீர் மிச்சம் உடஞ்சிடாமல் மெதுவாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் இதோட இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கிறோம். இதே லேசாக மிக்ஸ் பண்ணிடுவோம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஃபைனலாக நாங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெஸ்ட்டாக இருக்கும். பராட்டா, சப்பாத்தி, ரொட்டி, நான், பிரெட் இதுகளோட சூப்பராக வைக்கும். நீங்களும் இதை ஒருக்கா ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமைத்துடுங்க. மீண்டும் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.